ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிக்கலாம், 1 மணி நேரமாவது உன்னால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் என் வாழ்க்கையை பிஸியாகவே இன்னைக்கு வச்சிருக்கிறான். இதை யோசிச்சிட்டேன் அப்படின்னா என் புத்தி தெளிஞ்சிடும். இளையகுமாரன் அதை யோசிச்சான், புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆனால் அதை யோசிக்க விட மாட்டான் பிசாசு. அதை என்னைக்கு யோசிக்கக்கூடிய மனநிலை எனக்கு வரும்னா, எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாம் விட்டு போய் என்னை சுற்றி ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தனிமையில் வந்து நிற்கும்போது அன்னைக்கு என்னுடைய இருதயம் யோசிக்கும். திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ வக்கிரமான வாழ்க்கையாச்சுன்னு யோசிக்கும்போது என் புத்தி தெளியும். அல்லேலூயா. ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகு இளையகுமாரன் வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அப்பா தூரத்தில் பிள்ளையை பார்த்த உடனே எதுவுமே கேட்கல. எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டா, இப்படி துன்மார்க்கமாக நீ வாழ்ந்துட்டேன்லாம் எதுவும் கேட்கல. ஓடி பிடிச்சி கெட்டி அணைச்சி கூப்பிட்டு விருந்து வச்சு வீட்டில் அவ்வளோ ஒரு கொண்டாட்டமே பண்ணிட்டார் அப்பா. என் பிள்ளை திரும்ப வந்துட்டான்னு. அப்பா வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதத்தை அவனோட கையில் போட்டார், புது செருப்பை போட்டார், புது வஸ்திரத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ திரும்ப வந்த பிறகு அவன் நல்ல வாழ்க்கை அவனால் வாழ்ந்துருக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தால் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கும், நல்ல வஸ்திரம் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை திரும்ப அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் அவனை என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவன். அந்த ஒரு குற்றச்சாட்டு அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். என்னதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவன் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனவன், இவன் அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் வீணாய் செலவு பண்ணவன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்.